விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, எப்படி வெறுத்து, வேணாம் போ, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு சாய்ஸ் பாருங்க, நம்ம தான் சூஸ் பண்ணோம். 26ஆம் வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணினான். கணக்கு போட்டு இதுதான் இதை விட பெட்டர்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்படி சிந்தித்தார், எண்ணினார், திங்கிங். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாவ சந்தோஷங்களை விட தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே அவர் பெட்டர் என்று தெரிந்து கொண்டார். எப்படி அங்க வருது பாருங்க, 26ஆம் வசனத்தில், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்போ மோசே ஏன் அப்படி ஒரு சாய்ஸ் எடுத்தாரு? அரண்மனையில் இருந்தா எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வம் இருக்கு, ராஜா வாழ்க்கை வாழலாம். இல்லைன்னா போய் ஒரு அடிமை ஜன கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாத ஜனங்களோட சேர்ந்துக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, அடிமைகளாக இருந்தாங்க, எந்த உரிமையும் கிடையாது. எப்படி இவங்கள போய் சூஸ் பண்ணார்? இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி சூஸ் பண்ணார்னா, அவர் பார்த்தாரு எப்போவுமே இவங்க அடிமைகளாக இருக்க மாட்டாங்க, தேவன் அவளை விடுவிப்பார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. இதெல்லாம் மாறிடும், இப்போ பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த வழியில் போனால் ஆமாம் இப்போ ஏதோ பாவ சந்தோஷம் இருக்கும், உபத்திரவத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த வழியில் போனால் தான் பெரிய அழிவு, பெரிய உபத்திரம், கடைசியில் நித்திய உபத்திரம். இந்த வழியில் போனால், தேவனுடைய வழியில் போனால் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பெரிய பலன் வரப்போகுது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து கணக்கு போட்டார். கரெக்டா? நீங்கள் கணக்கு போடுறீங்களா? சில நேரம் நம்ம கரெக்டாக கணக்கு போடுறது இல்லை பாருங்க. நம்ம வெறும் இப்போ டெம்பரரி ரீதியாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிடுறோம். 27ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ திங்கிங் மாறணும். திங்கிங் மாறிச்சுன்னா பாருங்க, விசுவாசமும் வந்துடும். ரைட் திங்கிங் லீட்ஸ் டு ரைட் பிலீவிங், லீட்ஸ் டு ரைட் லிவிங். சரியா சிந்திச்சா சரியா விசுவாசிப்போம், சரியா வாழ்வோம். சரியா சிந்திக்காதனால சரியா விசுவாசிக்கிறது இல்லை. இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே மோசே எப்படி செய்தார்னு வருது. விசுவாசத்தினாலே மோசே எப்படி செய்தார்? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. அப்போ உண்மையான விசுவாசம் இருக்குமானால் நம்ம கரெக்டான சாய்ஸை எடுப்போம் வாழ்க்கையில.